அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை சென்றடைகிறார்கள். குறிப்பாக மதீனாவுடைய எல்லையிலே அவர்கள் போய் குபா என்ற இடத்தில் தங்கி இருந்தார்கள். அங்கே அவர்கள் 4 நாட்கள் தங்கி இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் மஸ்ஜிதுல் குபா என்ற ஒரு பள்ளியை அமைத்தார்கள். அதுதான் இஸ்லாத்திலே தக்வாவின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதலாவது பள்ளிவாசல். இது மனசுல கட்டாயம் பதியணுமா இல்லையா? நமக்கு உண்மையிலே நாங்க உம்ரா போனா, ஹஜ்ஜிக்கு போனா அந்த பள்ளியை பார்க்கணும்னு ஆசை வருதா இல்லையா? அந்த இடத்திலே இப்ப பெரிய பள்ளி கட்டப்பட்டீங்க. அந்த இடத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது மஸ்ஜிதை கட்டினார்கள். அந்த மஸ்ஜிதுக்கு பேர் என்ன? குபா பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 4 நாட்களும் அங்க தங்குறாங்க. 3 நாட்களால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வந்தடைந்து விட்டார்கள். குபாவுக்கு வந்துட்டாங்க அவங்களும். இது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை எல்லாம் உரியாக்கள்கிட்ட ஒப்படைத்துட்டு வர பொறுப்பையும் கொடுத்து வச்சிருந்தாங்க அவருக்கு. அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் குபாவை வந்தடைந்து விட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறது, வெள்ளிக்கிழமை நீங்க மதீனாவுக்குள்ள போங்க. இது மதீனாவோட இல்லதானே போர்டர், மதீனாவுக்குள்ள போக சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒட்டகத்தில் அவங்க போறாங்க. பின்னால் அபூபக்கரும் போறார். கஸ்வா என்ற ஒட்டகம், அந்த ஒட்டகத்துக்கு பேர் கஸ்வா என்ற ஒட்டகம். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள் வருகிறார்கள் என்ற செய்தி அந்த முஸ்லிம்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். எல்லோரும் வீட்டுக்கு முன்னால் வந்து நின்று அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்கிறார்கள். கடும் சந்தோஷம். இதுல உள்ள ஒரு விடயம் என்னென்றா, நிறைய சஹாபாக்கள் மதீனாவுல ஏழைகளாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் விரும்பினாங்க. எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியா வரணும் என்று எல்லாரும் ஆசைப்பட்டார்களாம். அப்ப ஒட்டகம் வருகிற போது ஒவ்வொரு ஆக்களும் அந்த ஒட்டகத்துல கைட்ட பிடிச்சி தன்னை வீட்டுல தங்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதை விட்டு விடுங்கள், அதனுடைய வழியில் அதை விட்டு விடுங்கள். அது எந்த இடத்திலே கால் மடிக்க வேண்டும், எவ்விடத்திலே அமர வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளையின் அடிப்படையில் அந்த ஒட்டகம் போய் நிக்கட்டும், அது வரைக்கும் விடுங்க என்று சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒட்டகத்துல போறாங்க. அந்த ஒட்டகம் போய் கால் மடித்து உட்கார்ந்த இடம் எந்த இடம் என்றா, இப்ப மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டிருக்கிற இடம். இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. இப்ப அந்த இடத்திலே ஒட்டகம் அமர்ந்து விட்டது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இப்ப இதுக்கு பக்கத்துல யார ஊடு இருக்கு? அந்த மஸ்ஜிது நபவி கட்டுகின்ற அந்த இடம் இருக்குதானே, அதுக்கு பக்கத்தில், அதுக்கு முன்னால யார வீடு என்றால் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு இருந்துச்சு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களோட வீட்டுல தான் தங்குறதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மஸ்ஜிது நபவி என்ற பள்ளி கட்டி தன்னுடைய மனைவியர்களுக்கான அந்த ஹுஜராத், அந்த ரூமை அவர்கள் அமைக்கும் வரைக்கும் சிறிது காலம் தங்கி இருந்த வீடு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹுடைய வீடுதான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருந்தளிக்கின்ற சிறப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தான் கொடுத்திருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இப்போது மதீனாவிலே தங்கி இருக்கிறார்கள். ஹிஜ்ரத் வந்து விட்டார்கள், தங்கி இருக்கிறார்கள். மதீனா வாசிகள் எல்லாம் சந்தோஷத்திலே இருக்கிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி சவுதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய பெண் மக்கள்ல ஃபாத்திமா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், ஸைத் இப்னு ஹாரிஸாவோட மகன் உசாமா இப்னு ஸைத் இப்னு ஹாரிஸா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க. அதோட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய குடும்பம் அப்துல்லா இப்னு அபீ பக்கருடைய தலைமையில வந்து சேருது. அவர்களுக்குள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வந்து சேர்ந்தாங்க. அப்ப நிறைய பேர் இப்ப அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்து சேர்ந்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள் போகிறதுக்கு முன்னால, ஹிஜ்ரத் மேற்கொள்றதுக்கு முன்னால, நான் போன வகுப்பிலையும் சொன்னேன், அந்த ஊருக்குரிய பெயர் யஸ்ரிப். அந்த ஊருக்கு பெயர் என்ன? யஸ்ரிப். இது குர்ஆனிலும் அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் போனதுக்கு பிறகு அந்த ஊருக்கு பெயர் மதீனத்து ரசூல் என்று மாறுகிறது. மதீனத்து ரசூல். மதீனா என்பது நகரம். அரபிக்ல மதீனாண்டா நகரத்துக்கு சொல்றது, பட்டினம், நகரம். ரசூல் என்ற என்ன? இறை தூதர். இறை தூதருடைய நகரம் என்ற பெயர் கொண்டு அது அழைக்கப்பட்டது. அதை சுருக்கித்தான் நாம் எல்லாரும் மதீனா மதீனா என்று சொல்றோம். அல் மதீனா, மதீனத்து ரசூலுங்கிறது தான் இப்ப நம்ம சுருக்கம் எப்படி சொல்றோம்? மதீனா மதீனான்னு சொல்றோம். இறை தூதரின் நகரம் என்ற பெயர் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு அந்த ஊருக்கு பெயர் வந்துச்சு. அத வரணிக்கு சொல்ற டைம்ல அடைமொழி போட்டு சொல்லுவாங்க, அல் மதீனா அல் முனவ்வரான்னு சொல்லுவாங்க. பிரகாசம் பெற்ற ஒரு நகரம் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த சென்றதற்கு பிறகு இப்ப மதீனாவுடைய தஅவா வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. இப்ப நாங்க இதுவரைக்கும் படிச்சது மக்காவுடைய தஅவா வாழ்க்கை. மக்காவுடைய தஅவா வாழ்க்கை மொத்தம் எத்தனை வருடங்கள்? நபித்துவம் கிடைச்சி 53 வயது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே தஅவா பணிகளை மேற்கொண்டார்கள். மக்காவுடைய தஅவா காலம் எத்தனை வருடங்கள்? 13 வருடங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப மதீனாவுடைய தஅவா காலம் 10 வருடங்கள். இப்ப வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்றாங்கன்னா, இந்த 10 வருடங்களை 3 காலகட்டங்களாக பிரிக்கிறார்கள் வரலாற்றிலே. அதுல முதலாவது காலகட்டம் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குகின்ற, கட்டி எழுப்புவதற்கான அடித்தளம் இடப்பட்ட காலகட்டம். இது மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டம் மதீனாவுல. இந்த காலகட்டத்தை அவர்கள் வரையறுக்கிற போது சொல்லுவாங்க, ஹிஜ்ரத் மேற்கொண்டதிலிருந்து ஹிஜ்ரி 6வது வருடம், இந்த ஹுதைபியா உடன்படிக்கைன்னு நாங்க படிச்சோம், அது வரைக்கும் உள்ள காலகட்டத்தை தான் இந்த முதலாம் காலகட்டம் என்று சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சில முக்கியமான யுத்தங்கள் நடைபெற்றன. பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், ஹந்தக் யுத்தம் போன்ற மிக முக்கியமான யுத்தங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. இதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை, ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை இட்டார்கள். இது முதலாம் காலகட்டம். இது நாங்க விரிவா படித்த விடயங்கள், பின்னால பாபம் சுருக்கமா. இரண்டாவது காலகட்டத்தை சொல்றது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஸ்லிம்களுக்கும் இருந்த முக்கியமான எதிரி யார் என்றால் யாரு? மக்கா குறைஷி காஃபிர்கள். அந்த முக்கியமான எதிரிகளோடு ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்த காலகட்டம். ஒப்பந்தம் செய்ததற்கு பிறகு உலகத்தில் உள்ள பல தலைவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கப்பட்ட ஒரு காலகட்டம். இதை நாங்கள் படித்திருக்கிறோம் வரலாற்றிலே. அது எப்பண்டா ஹிஜ்ரி 6ஆம் வருடம். உங்களுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை இடம்பெற்ற வருடம். அந்த உடன்படிக்கை யாரோடு செய்யப்பட்டது? யாரோடு? குறைஷி காஃபிர்களோடு. அவங்க தான் முக்கியமான எதிரிகள் என்று. அவர்களோடு அந்த ஒப்பந்தம் செய்த டைம்ல தான் 10 வருட கால யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டது. அப்ப அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, சில தூதுவர்களை தெரிவு செய்து பல நாடுகளின் தலைவர்களுக்கு, மன்னர்களுக்கு கடிதம் அனுப்புகிற காலம். இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்து கடிதம் அனுப்பின காலம் தான் அந்த காலகட்டம். இது 6ஆம் வருடத்திலிருந்து 8வது வருடம் வரைக்கும் உள்ள காலம். மக்கா வெற்றி கொள்ளப்படும் வரைக்கும் உள்ள காலம். மக்கா வெற்றி கொள்ளப்படும் எத்தனையாவது வருஷத்துல? ஹிஜ்ரி 8ஆம் வருடத்துல. நல்ல விளையும் கொள்ளும். 3வது காலகட்டம் இஸ்லாம் மார்க்கத்துக்குள் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைந்த காலகட்டம். வரலாற்றிலே அது பிரிக்கப்பட்டு லேசா வழங்குறதுக்காக. அது எந்த வருடத்தில் ஆரம்பிக்குதுண்டா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட வருடம் என்னென்று சொன்னேன்? ஹிஜ்ரி 8ஆம் வருடம். அதிலிருந்து ஹிஜ்ரி 11வது வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகும் வரைக்கும் உள்ள காலகட்டம் அது. அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே நீங்கள் படித்திருப்பீர்கள், நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்து சேர்ந்துகிட்டே இருந்தாங்க கூட்டம் கூட்டமாக. இப்படி வரலாற்று ஆசிரியர்கள் இந்த 3 காலகட்டங்களாக இந்த 10 வருடங்களை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், வரலாற்றை நீங்கள் இலகுவாக படிக்க வேண்டும் என்பதற்காக. இது ஒரு விடயம். அடுத்த ஒரு விடயம், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள் ஹிஜ்ரத் சென்ற காலகட்டத்திலே மதீனாவில் வாழ்ந்த மனிதர்களே அவங்க 3 வகையினராக இருந்தார்கள். இந்த பின்னணி தெரிஞ்சாதான் அந்த வரலாறு புரியும் எங்களுக்கு. மதீனாவுக்குள்ள வரக்குள்ள மதீனாவிலே வாழ்ந்த மக்கள் 3 பிரிவினர்களாக இருந்திருக்கிறார்கள்.
அதுல முதலாவது பிரிவினர் யார் என்று கேட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இவர்கள் தான் மதீனாவிலே பெரும்பான்மையானவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் மதீனாவிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள். அந்த ஆட்சியின் தலைவராக, ஜனாதிபதியாக அவர்கள் தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள். இப்ப மக்காவிலே இருந்து முஸ்லிம்கள் ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த முஸ்லிம்கள் ரெண்டு வகையா இருந்தீங்க. அந்த ரெண்டு பேரையும் வரலாற்றிலே அல் குர்ஆனில் கூட சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது தரப்பினர் யார் என்று கேட்டால் மக்காவிலே இருந்து தன்னுடைய அனைத்தையும் துறந்து எல்லாவற்றையும் இழந்து வெறும் கையோடு ஏழைகளாக சென்ற மக்காவாசிகள். அவர்களை வரலாற்றில் எப்படி அழைக்கப்படுது? எப்படி? முஹாஜிரூன். எப்படி? முஹாஜிரூன். முஹாஜிரூன் அரபு சொல். முஹாஜிரூன் என்பது அரபு சொல். நம்ம தமிழ்ல பேசக்குள்ள முஹாஜிரீங்கள் சொல்லுவாங்க. முஹாஜிரூன் கருத்து என்ன? ஹிஜ்ரத் மேற்கொண்டவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முஹாஜிரூன் என்று சொல்றான். குர்ஆன்ல இவர்களைத்தான். இவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன மக்காவை சேர்ந்த முஸ்லிம்கள். இவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். அடுத்த முஸ்லிம் பிரிவு யாரு? மதீனாவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள். அவங்க யாரு? அன்சார், உதவியாளர்கள், அன்சாரிகள். அப்ப இப்படி முதலாவது வகையாக இருந்த முஸ்லிம்கள் மதீனாவிலே இருந்தார்கள். அது போன்று முஹாஜிர்களும் வந்து அவர்களோடு சேர்ந்ததால மதீனாவிலே முஸ்லிம்கள் தான் மெஜாரிட்டி, அவங்கதான் பெரும்பான்மையாக இருந்தார்கள். இது ஒரு வகையானவர்கள். இன்னொரு பிரிவினர் இருந்தார்கள் என்றால் மதீனாவில் சுதேசிகளாக வாழ்ந்த வேறு மதீனாவாசிகள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தவர்கள். எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மதீனாவில் இருந்தார்கள். சில முஷ்ரிக்குகளும் இருந்தார்கள். அவர்கள் அந்த நேரம் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடவில்லை. பிறகு அவர்களில் பலர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க, ஒரு சிலர் தவிர. அதுல உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஒரு முனாஃபிக் தலைவன் இருந்தான், நயவஞ்சக தலைவன். அவன் பேர் அடிக்கடி சொல்லப்படும். மதீனாவில் இருந்த நயவஞ்சக தலைவன் யாருக்கு தெரியும்? அவன் பேரும் அப்துல்லா தான். அப்துல்லா இப்னு உபை. அப்துல்லா இப்னு உபை. இவன் அங்க மதீனாவில ரெண்டு பிரதான கோத்திரங்கள் இருந்தன, அவுஸ், ஹஸ்ரஜ். இது பல தடம் சொல்லப்படுறதால கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும். அவுஸ், ஹஸ்ரஜ். இந்த ரெண்டு கோத்திரத்தினருடைய தலைமை பொறுப்பு இவனுக்கு தான் கிடைக்க இருந்துச்சு. யாருக்கு? அப்துல்லா இப்னு உபைக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை தலைவராகி விட்டார்கள். இவனுக்கு அது பொறாமை. இப்ப அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்க முடியல. காரணம் என்ன? முஸ்லிம்கள் மெஜாரிட்டி. இப்ப என்ன செய்யறான்டா இவன்? நயவஞ்சகத்தனமாக இஸ்லாத்துக்குள்ள வந்தான். தன்னை ஒரு முஸ்லிமாக வெளியில் காட்டிக் கொண்டான். ஆனா உள்ளத்துல குஃபுர், ஷிர்க் நிறைந்திருந்தது. இவன் முனாஃபிக், நயவஞ்சக தலைவனா வந்தான். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மதீனா வாழ்க்கையில இருந்த ஒரு ஆபத்தாக இருந்துச்சு. நயவஞ்சகர்கள் மக்காவுல நயவஞ்சகர்கள் இருக்கலையே. அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் அதுக்கு எதிரான காஃபிர்கள், அவ்வளவுதான். மதீனாவுல முஸ்லிம்களும் இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போடு நடித்த முனாஃபிக்குகளும் இருந்தார்கள். அப்ப இரண்டாவது பிரிவினர் மதீனாவுல இருந்தது. மூன்றாவது பிரிவினர் யார் என்றால் யூதர்கள். இந்த யூதர்கள் என்கிறார்கள் யாருன்னு தெரியும். வரலாற்று நெடுகிலும் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில குரோதத்தை, விரோதத்தை, பகைமையை உருவாக்குற விஷயத்துல மேக்சிமம் பாடுபட்டாங்க. அதே வேலையைத்தான் மதீனாவிலையும் செஞ்சாங்க. அவர்கள் மிக முக்கியமான 3 கோத்திரங்களாக இருந்தார்கள். வரலாற்றுல அவர்களை பத்தி நாங்க படிச்சிருக்கிறோம் கடந்த காலத்திலே. ஒன்று கைனூகா கோத்திரம், அடுத்தது நலீர் கோத்திரம், அடுத்தது குரைலா கோத்திரம். ஞாபகம் வருதா? பனு குரைலா போராட்டத்தை பத்தி படிச்சிருக்கிறோம், பனு நலீர் போராட்டத்தை பத்தி படிச்சிருக்கிறோம். இப்படி 3 பிரிவினர்களாக யூதர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் ஒரு முக்கியமான செய்தியை மனசுல வச்சுக் கொள்ளுங்க. மதீனாவுடைய அல் குர்ஆனுடைய வசனங்களில் நாங்கள் பார்க்கிற போது முனாஃபிக்குகளை பற்றியும் யூத கிறிஸ்தவர்களை பற்றியும் பேசப்பட்டிருக்கும். மக்காவுடைய வசனங்கள்ல அது பேசப்படல. என்ன காரணம்? மக்காவுல யூதர்களும் இருக்கல, முனாஃபிக்குகளும் இருக்கல.
தெளிவான காபிர்கள், தெளிவான முஷ்ரிக்குகள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கிற போது அங்கிருந்த மனிதர்கள் 3 பிரிவினர். ஒன்று யாரு? 3 பேர். ஒன்று யாரு? முஸ்லிம்கள், அவங்க தான் மெஜாரிட்டி. இரண்டாவது மதீனா வாசிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதார்கள். மூன்றாவது யூதர்கள். இந்த பின்னணியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குகின்ற அடித்தளத்தை, முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து அடுத்த கட்டங்களை நாம் அடுத்த வகுப்புல பார்த்து கொள்ள முடியும். எப்படி ஒரு இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்வோம். அப்ப இன்றைய வகுப்புல அந்த ஹிஜ்ரத்தோடு சேர்த்து இந்த மதீனாவுடைய சூழல் எப்படி இருந்ததை பற்றி உங்களுக்கு மிக சுருக்கமாக நான் ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன். எனவே அந்த விளங்கி கொண்ட விடயங்களை கொஞ்சம் நாங்க இன்ஷா அல்லாஹ் இதை வீடியோவாக ஆக்கி யூடியூப்ல பதிவேற்றம் செய்யறோம். விரும்பினாக்கள் அதை என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்ள முடியும். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.